அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க. நம்ம எதில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் தெரியுங்களா? பலாப்பழம் வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். செம்ம சூப்பராக நல்லா க்ரீமியாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் செஞ்ச ஐஸ்கிரீம்லேயே இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 10 சொலை எடுத்திருக்கேன். பலாப்பழ சொலை வந்து எடுத்திருக்கேங்க. நல்லா இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க. இந்த பழம் பாருங்கள் நல்லாவே இனிப்பாக இருக்குது. இனிப்பான பழம் எடுத்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து கண்டன்ஸ் மில்க் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வந்திருக்கேன். நல்லா திக்காகவே இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். சில்லுன்னு உள்ள விப்பிங் க்ரீம் இதை சேர்த்துடலாம். க்ரீம் வந்து நல்லாவே சில்லுன்னு இருக்கணும். நான் இன்றைக்கி ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். கொஞ்சம் பழைய வீடியோ தான், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் புதுசாக கூட வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நல்லா ஸ்டிஃபாக வர வரைக்கும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் தான் அடிச்சிருப்பேன். எந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நமக்கு இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். ஒரு டீன் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி சேர்த்தா போதும். பலாப்பழம் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து கண்டன்ஸ் மில்க் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். பழம் வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா பாதி போதும். இனிப்பு இல்லாத பழம் எடுத்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்க்குற மாதிரி இருக்கும். கண்டன்ஸ் மில்க் வீட்டில் கூட செஞ்சுக்கலாம். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கினதான் செஞ்சுருக்கேன். கண்டன்ஸ் மில்க் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டால் போதும். இப்போது கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பலாப்பழம், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பண்ணுற இதே ப்ராசஸ் தான். மிக்ஸி ஜார் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். மிக்ஸி ஜாரை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மிக்ஸி வந்து சூடாகாது. பலாப்பழம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடித்தாச்சு. பாருங்கள் எந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி தான் வந்திருக்கும். எந்த ஒரு எசன்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. இதுவே நல்ல வாசனையாக சூப்பராகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போது 2 பலாசலையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ நம்ம நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவே செம சூப்பராக இருக்குங்க. நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. க்ரீம் அப்படின்றதெல்லாம் இன்னும் சில்லுன்னு தான் இருக்குது. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது எந்த பாத்திரம் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி மட்காலையில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இது மேலேயும் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண பலாசலை இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து கவர் பண்ண போகிறோம். அப்படியே வைக்கக்கூடாது. அப்படியே வச்சிங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி கவர் பண்ணுறோம். நான் இன்றைக்கி கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கிளிங் ரேப் இல்லைனா பால் கவர் ஏதாவது ஒரு கவர் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக கவர் பண்ணணும். காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணணும். கவர் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு மூடிடலாம். மூடியாச்சு. இந்த மட்காலையும் நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். இல்லை நைட் ஃபுல்லாக கூட வச்சுக்கோங்க. நான் ஒரு 8 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக செட் பண்ணி வந்திருக்கு. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த மட்கால இருக்கிறத வந்து நம்ம வந்து கிளிங் ரேப் எடுத்துடலாம்.
பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாக்ஸை செட் பண்ணதை எடுக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட கிளிங் ராப்பையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போது ஐஸ்கிரீம் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இந்த மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணவும் மறக்காதீங்க. உங்கள் ஷேரும் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.